நியூஸ் தமிழ் கழுகு. இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல 3 சீட்டை வச்சு அண்ணா யூனிவர்சிட்டி துணைவேந்தருக்கு நெருக்கடியை கொடுத்திருக்காரா அமைச்சர் பொன்முடி. துணைவேந்தர் ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆகியிருக்காராம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஃபவுண்டர் கோட்டா அப்படிங்கிற பேரில் அன்அஃபிஷியலாக சீட்டை பிரிச்சுக்கிறதுல குழப்பம் ஏற்பட்டிருக்கு. அண்ணா பல்கலைக்கழக முக்கிய வளாக கல்லூரிகளில் துணைவேந்தருக்கு எல்லா வருஷமும் 11 இன்ஜினியரிங் சீட்டு ஒதுக்குறது வழக்கமாக இருந்திருக்கு. இந்த வருஷம் 11 சீட்டில் 2 சீட்டை அண்ணா யூனிவர்சிட்டியில் வேலை பார்க்குற 2 பேராசிரியர்களோட வாரிசுக்கு கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிற 9 சீட்டுகளை முதலமைச்சர் தரப்புக்கும் 3 சீட்டை உயர்கல்வித்துறை அமைச்சர் தரப்புக்கும் கொடுக்க முடிவு செஞ்சாராம் துணைவேந்தர். ஆனா அமைச்சர் பொன்முடி தரப்பு முதல்ல இந்த முறை எங்களுக்கு சீட்டு வேணாம்னு சொன்ன நிலையில 9 சீட்டும் முதலமைச்சர் அலுவலகம் கை காட்டிய நபர்களுக்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா கடைசி நாள்ல அமைச்சர் தரப்பு எங்களுக்கு வர வேண்டிய 3 சீட்டு வேணும்னு கேட்க நீங்க வேணாம்னு சொன்னதுனால முதலமைச்சர் அலுவலகத்துக்கே கொடுத்துட்டோம்னு சொல்ல பொன்முடி தரப்பு துணைவேந்தருக்கு நெருக்கடி கொடுத்திருக்கிறாங்க. துணைவேந்தரோ இதை உயர்கல்வித்துறை செயலாளர் பிரதீப் யாதவ் கிட்ட கொண்டு போய் என் பதவி முடிஞ்சிருச்சு, இந்த பஞ்சாயத்தை நீங்களே முடிச்சு வச்சிடுங்கன்னு சொல்லி எஸ்கேப் ஆகிட்டாராம். உலகநாயகன் இடத்துக்கு பல போட்டி வந்த நிலையில ரேஸ்ல முந்திருக்காராம் மக்கள் செல்வன். கடந்த 7 சீசன்களா பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி வந்த கமல்ஹாசன் 8வது சீசனுக்கு டாட்டா காட்ட 8வது சீசனை தொகுத்து வழங்க போறது யாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகமாயிருக்கு. இந்த லிஸ்ட்ல நடுவுல கொஞ்ச நாள் மட்டும் தொகுத்து வழங்கின அனுபவம் இருக்கிற சிம்பு, ரம்யா கிருஷ்ணன் பெயர்கள் கிசுகிசுக்கப்பட்டாலும் கூட அவங்கள அணுகலையாம். சூர்யா இல்லைன்னா விஜய் சேதுபதி கிடைச்சா கூடுதல் எனர்ஜி இருக்கும்னு முடிவு செஞ்சு சூர்யாவை அணுகி இருக்கிறாங்க. அவர் ஆர்வம் காட்டாததுனால விஜய் சேதுபதியை டிக் அடிச்சிருக்கிறதா சொல்லப்படுது. திருநெல்வேலி, கோயம்புத்தூருக்கு அடுத்து ஓசூர்லயும் மேயர் சர்ச்சை வெடிக்க இருக்கான். ஏற்கனவே 3 மாவட்டங்கள்ல மேயர் தொடர்பான பிரச்சனை எழுந்து திமுக தலைமை நேரடியா தலையிட்டு அமைச்சர்களை அனுப்பி வச்சு சரி செஞ்ச நிலையில இப்போ ஹொசூர்லயும் அதே மாதிரியான ஒரு பனிப்போர் ஆரம்பிச்சு வெளிப்படையாவே வெடிக்க இருக்கான். திமுக மாவட்ட செயலாளரும் தொகுதி எம்எல்ஏவுமான பிரகாஷுக்கு மிகவும் நெருக்கமானவர் துணை மேயர் ஆனந்த் ஐயா. ஏற்கனவே ஹொசூர் மேயர் பதவி தனக்கு கிடைக்கும்னு ஆரம்பத்திலேயே எதிர்பார்த்த அவருக்கு துணை மேயர் பதவியே கிடைச்சது. இதனால அதிருப்தியில் இருந்த அவரு இப்ப சில கவுன்சிலர்களை கையில போட்டுக்கிட்டு காய் நகர்த்தி வர்றாராம். சீக்கிரமே ஹொசூர் டீம் அறிவாலய கதவை தட்டுற திட்டமும் இருக்கான். அதிமுக, அமமுக, பாஜகன்னு கட்சி மாறினவர் மறுபடியும் அதிமுகக்கு வந்த நிலையில அமலாக்கத்துறை கிட்ட சிக்கியிருக்காராம் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ. கோவை மாவட்டம் சிங்காநல்லூர் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான ஆர் சின்னசாமி அண்ணா தொழிற்சங்க பொதுச் செயலாளராக இருந்து வந்தார். 2018 சங்க பணம் 7 கோடி ரூபாயை கையாடல் செஞ்சதா புகார் எழுந்து அவர் கைதும் செய்யப்பட்டார். இத காரணமா சொல்லி அதிமுகவிலிருந்து அவர் நீக்கப்பட்டார். அப்புறம் கொஞ்ச நாள் டிடிவி தினகரனோட அமமுகவில் பயணிச்சாரு. அதுக்கப்புறமா எம்பி தேர்தலுக்கு முன்னாடி தமிழ்நாட்டிலிருந்து டெல்லி போய் பிரதமர் முன்னிலையில பாஜகவில் இணைஞ்ச 15 பேர்ல இவரும் ஒருத்தரா இருந்தாரு. கொஞ்ச நாளாவே பாஜக மேல அதிருப்தியில் இருந்த இவரை மணியான அமைச்சர் ஒருத்தர் சமாதானப்படுத்தி மறுபடியும் அதிமுகவில் இணைச்சிருக்காரு. அதிமுகவில் சேர்ந்து 15 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள பழைய கையாடல் கேஸ தூசு தட்ட அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பியிருக்கான். அது மட்டும் இல்லாம அவரோட வீட்டை அளந்து அழுத்தம் கொடுத்திருக்கு அமலாக்கத்துறை. இவ்வளவு நாளா இல்லாம பாஜகவிலிருந்து விலகி அதிமுகவில் சேர்ந்ததுதான் காரணமானு குழம்பி போய் நெருக்கமானவங்க கிட்ட புலம்பி இருக்காராம் சின்னசாமி. தமிழ்நாடு பாஜகல ஆக்டிவா இருக்கணும்னு முனைப்பு காட்டி வராராம் சுப்ரீம் ஸ்டார். மக்களவை தேர்தலுக்கு பிறகு டல்லா இருந்த பாஜக தரப்பு மறுபடியும் சுறுசுறுப்பா இயங்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த வகையில திருப்பூர்ல பாஜக மாவட்ட தலைவர்கள் கூட்டம் நடந்துச்சு.
இந்த கூட்டத்துல பிரதமர் சொன்ன மாதிரி ஹர் ஹர் திரங்கா யாத்திரைய தமிழ்நாடு முழுவதும் பிரம்மாண்டமா நடத்தணும்னு பேசியிருக்காங்க. இதுக்கு நிறைய நிதி தேவைன்னு ஒரு சில பேர் சொல்ல, பாஜக மேலிட பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி உடனடியா நான் 1 லட்சம் தர்றேன்னு சொல்லியிருக்காரு. அடுத்த நிமிஷமே அண்மையில கட்சிய பாஜகவில் இணைச்ச சரத்குமார் தன்னோட செல்போன்ல இருந்து தமிழ்நாடு பாஜகவுக்கு கணிசமான ஒரு தொகையை டிரான்ஸ்பர் பண்ணியிருக்காரு. இதுக்கு மாவட்ட தலைவர்கள் கூட்டத்துல நல்ல ரெஸ்பான்ஸ் வேற. சமத்துவ மக்கள் கட்சி மூலமா முடியாததை பாஜக மூலமா பிடிச்சிடணும்னு ரொம்ப ஆக்டிவா செயல்படுற திட்டத்துல இருக்காராம் சரத்குமார். ஏற்கனவே 3 மாவட்டங்கள்ல மேயர் தொடர்பான பிரச்சனை எழுந்து திமுக தலைமை நேரடியா தலையிட்டு அமைச்சர்களை அனுப்பி வச்சு சரி செஞ்ச நிலையில இப்ப ஹொசூர்லயும் அதே மாதிரியான ஒரு பனிப்போர் ஆரம்பிச்சு வெளிப்படையாவே வெடிக்க இருக்கான். திமுக மாவட்ட செயலாளரும் தொகுதி எம்எல்ஏவுமான பிரகாஷுக்கு மிகவும் நெருக்கமானவர் துணை மேயர் ஆனந்த் ஐயா. ஏற்கனவே ஹொசூர் மேயர் பதவி தனக்கு கிடைக்கும்னு ஆரம்பத்திலேயே எதிர்பார்த்த அவருக்கு துணை மேயர் பதவியே கிடைச்சது. இதனால அதிருப்தியில் இருந்த அவரு இப்ப சில கவுன்சிலர்களை கையில போட்டுக்கிட்டு காய் நகர்த்தி வர்றாராம். சீக்கிரமே ஹொசூர் டீம் அறிவாலய கதவை தட்டுற திட்டமும் இருக்கான். நியூஸ் தமிழ் கழுகு செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.